நம்ம சேனலில் குக்கர்லேயே பொன்னி அரிசி வச்சு எப்படி சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருளை எடுத்துக்கலாம். நான் இப்போது ஜாதி பத்திரி ஒரு துண்டு, அன்னாசிப்பூ 1, கடல் பாசி கொஞ்சம், ஸ்டார் ஐனீஸு, கிராம்பு ஒரு 6 எண்ணம், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேங்க. அது கூட ஒரு ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன். 7-8 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், அதோடு 2 தக்காளி, ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, இவ்வளவும் எடுத்திருக்கேங்க. இப்போது இது கூட கொஞ்சம் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, கொஞ்சம் டபுள் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் அறுத்துட்டு இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஸ்டார் ஐனீஸு, பட்டை, ஏலக்காய், ஜாதிக்காய், கடல் பாசி எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் நான் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கின பின்னாடி இந்த சோம்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் விடுறேன். நெய் விட்டு நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி பூண்டு விழுத நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா இலை சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது நல்லா வணங்கின பின்னால் நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கின பின்னாடி நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தயிர் ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். அது கூட நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொன்னி அரிசின்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இந்த சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரில் நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், பிரியாணி சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல மணத்தையும் சுவையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.